Hi everyone, welcome to மருமகள் கிச்சன். இன்னைக்கு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் என் தம்பி வீட்டு கிரகப்பிரவேசம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். கிரகப்பிரவேசத்துக்கு தேவையான பொருட்கள் வந்து என்ன கொஞ்சம் பார்த்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. இந்த பித்தளை பூஜை பொருட்கள், பால் காய்ச்சும் போது அந்த ஸ்டவ் பக்கத்தில் என்னெல்லாம் அரேஞ்ச் பண்ணுமோ அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நான் இப்போ எடுத்து பேக் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துடலான் இருக்கேன். ஏன்னா இப்போ போன வாரம் கூட ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நாங்கள் வாடகை வீடு பால் காய்ச்சி போக போகிறோம், எனக்கு வந்து என்ன ப்ரொசீஜர்னே தெரியாது, கைட் பண்ணுங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அந்த பால் காய்ச்சுறப்போ என்னெல்லாம் பொருட்கள் வச்சு பால் காய்ச்சிட்டுன்னு சொல்லிட்டு. இங்கே என் தம்பி வாடகை வீடு பால் காய்ச்சினப்பெல்லாம் நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் 2 years பிஃபோர். ஸோ இப்போது ரீசண்டாக பார்க்குறவங்களுக்கு நீங்கள் வாடகை வீட்டுக்கு புதுசாக பால் காய்ச்சி போனாலும் சரி, இல்லை சொந்தமாக வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணி போகிறீங்கனாலும் சரி, பேசிக்கான ப்ரொசீஜர் நான் உங்களுக்கு சொல்கிறேன். முக்கியமாக வந்து ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் வைக்க வேண்டிய பொருட்கள் என்ன, கிச்சனில் எதை வச்சுட்டு பால் காய்ச்சுவாங்க, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சஜஷனாக இந்த வீடியோவில் கொடுக்குறேன். மோஸ்ட்லி இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் இப்போ புதுசாக கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் மட்டும் லக்ஷணம் ஸ்டோர்ஸில் என் தம்பிக்காக வாங்கியிருக்கேன். அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்கும். கேட்லாகில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் அவங்ககிட்ட இருக்கும், உங்களுக்கு வேணால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பூஜை ரூம், அப்புறம் பார்த்திங்கன்னா வெளியே நிலவுக்கு வெளியே மாட விளக்கு வாங்கியிருக்கேன், அது பூஜை ரூமில் நாங்கள் எப்படி செட் பண்ண போகிறோம், கிச்சனில் எப்படி செட் பண்ண போகிறோம், இந்த மாதிரி 3 பார்ட்டாக பிரித்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து மாடத்துலேருந்து போயிடலாம். ஏற்கனவே என்னோடய வீட்டுக்கு வெளியே இங்கே பெங்களூரில் பார்த்திங்கன்னா நிலவுக்கு வெளியே நான் எல்லோ கலரில் ரவுண்டாக ஒரு மாடம் வந்து மாட்டியிருப்பேன். அதில் வந்து 2 மாட தீபம், நடுவில் வந்து விநாயகர் வச்சு நான் விளக்கேற்றிட்டுருக்கேன். மாடம் எப்பெல்லாம் வீடியோவில் வருதோ அப்போல்லாம் எங்கே வாங்கினீங்க அப்படி சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. ஸோ லக்ஷணம் ஸ்டோர்ஸில் அது வாங்கினது தான். ஈவன் ரீசெண்டாக வரலட்சுமி பூஜை வீடியோவில் கூட கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மாடம் வந்து இந்த மாதிரி நான் வாங்கியிருக்கேன். இந்த லாஸ்ட் 2ம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி க்ளோஸ்டு டைப்பாக இருக்கும், இப்படி இருக்கும் க்ளோஸ்டு டைப்பாக. ஸோ நம்ம இது வந்து வீட்டுக்கு நிலவுக்கு வெளியே ஹேங் பண்ணும்போது காற்றடிச்சா கூட அணையாது. அதனால் இந்த மாதிரி நான் கஸ்டமைஸ் பண்ணி கேட்டு வாங்கினேன். வீட்டுக்கு வெளியே மாட்டும் போது காற்றடிக்கும், அதனால் இப்படி வேணும் 2 சைடும் அப்படி சொல்லி கேட்டு வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து ஹேங் பண்ணுற மாதிரியான மாடல். நீங்கள் வந்து ஆணியெல்லாம் அடிக்க தேவையே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா லக்ஷணம் ஸ்டோர்ஸ்லேயே ஸ்டிக்கரும் ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. ஒரு மாடம் வாங்கினீங்கன்னா இந்த ஒரு ஸ்டிக்கர் வரும், 2 மாடம் வாங்கினீங்கன்னா 2 ஸ்டிக்கர் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. இது ஜஸ்ட்டு நீங்கள் பீல் பண்ணிவிட்டு செவுத்தில் ஒட்டிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஹேங் பண்ணலாம். இது நல்லா வெயிட்டு தாங்குது, 2 கிலோ வரைக்கும் இது தாங்கும், அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை. என்னென்னா நான் வீட்டுக்கு வெளியே மாட்டியிருக்கிற மாடம் வந்து செம வெயிட், பெரிய சைஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பேர் வாங்கியிருக்கேன். புது வீட்டுக்கு நிலவுக்கு வெளியே 2 சைடும் ஹேங் பண்ணிவிட்டு இந்த மாடம் தீபம் வந்து ஏற்றுற மாதிரி. ஸோ மாட தீபம் இருந்தால் நீங்கள் மாட தீபம் வச்சு ஏற்றலாம், இல்லை எந்த தீபம் வேணாலும் வச்சு ஏற்றலாம். இது நான் லக்ஷணம் ஸ்டோர்ஸில் வாங்கினது தான், ஒரு 6 months பிஃபோர் நான் காட்டியிருக்கேன். ஸோ இந்த 2 மாடம் பார்த்திங்கன்னா இது வந்து அவங்க புது வீட்டில் பூஜா யூனிட் வந்து கார்பெண்டர் வச்சு செஞ்சுருக்காங்க, நல்ல பெரிய பூஜா யூனிட்டு. ஸோ அதில் வந்து 2 சைடும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு விக்கிரகம்லாம் வரும். 2 சைடும் நாங்கள் பூஜா யூனிட்குள்ளேயே வந்து ஹேங் பண்ண போகிறோம். ஹேங் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு தீபம் வச்சு ஏற்றிக்கலாம், காமாட்சி தீபம் கூட வைக்கலாம். இது வந்து எங்கிட்ட இருக்கிற இது காலையில் பிரம்மமுகூர்த்த பூஜைக்கு நான் பயன்படுத்துகிற விளக்க சும்மா வச்சு காட்டியிருக்கேன் உங்களுக்கு டெமோக்காக. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மாடமெல்லாம் பார்த்திங்கன்னா செம குவாலிட்டி. இது வந்து பிளாஸ்டிக் கிடையாது, வுட்டு. இந்த கோலம் வந்தும் கஸ்டமைஸ் பண்ணி நம்ம கேட்கலாம். பிள்ளையார் வேணுன்னா பிள்ளையார் போட்டு கொடுப்பாங்க, லோட்டஸ் வேணுன்னா லோட்டஸ் போட்டு கொடுப்பாங்க. ஆனால் எனக்கு இந்த கோலம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. வரலட்சுமி பூஜையிலையும் நான் இந்த மாதிரி கோலம் வச்சு தான் வாங்கினேன். இது வந்து வெளியே எனக்கு இந்த மாதிரி குத்து விளக்கு மாதிரி வேணும்னு சொல்லி நான் கேட்டேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு கோலம் போட்டு கொடுத்தாங்க. நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், எல்லா மாடத்துக்கு கீழேயும் இந்த மாதிரி பித்தளையில் பெல்லு வந்து ஹேங் பண்ணுற மாதிரி கொடுக்குறாங்க. அடுத்ததாக செகண்ட் பார்ட். இப்போ பூஜை ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா மெயினாக கண்டிப்பாக நீங்கள் வைக்க வேண்டியது பிள்ளையார் படம் வைக்கணும், இல்லைன்னா வந்து பிள்ளையார் விக்கிரகம் வைக்கலாம். பிள்ளையார் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பூஜை ரூமில் புதுசாக வாங்கி வைப்பாங்க, சப்போஸ் சொந்த வீடாக இருந்தால். ஸோ இந்த மாதிரி ஒரு பட ஃப்ரேம் பார்த்திங்கன்னா நடுவில் விநாயகர், 2 பக்கம் லக்ஷ்மி சரஸ்வதி இருக்கிற மாதிரியான ஃப்ரேம் தான் மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் ஃபஸ்ட்டு வாங்கி மாட்டுறது. எனக்கு லக்கீலி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சில்வர் ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணப்போ எனக்கு சூப்பராக எனக்கு இந்த ஃப்ரேமே வந்து கிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதை வந்து என் தம்பி வீட்டுக்கு தான் நான் கிஃப்டாக கொடுக்க போகிறேன். பின்னாடி வந்து ஹேங் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் இருக்குது. ஸோ பூஜை ரூம் யூனிட்டில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதை நாங்கள் ஹேங் பண்ணிடுவோம். ஸோ கிரகப்பிரவேசத்துக்கு முன்னத்தினாலே இதெல்லாம் நாங்கள் பண்ணி வச்சுருவோம். நாங்கள் போயிட்டு இதெல்லாம் டீட்டெயிலாக கண்டிப்பாக உங்களுக்கு பூஜை ரூம் யூனிட்டில் நான் எப்படி செட் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் டீட்டெயிலாக ஷூட் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா
என் தங்கச்சி வந்து இதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் வெள்ளி விநாயகர் ஏற்கனவே வாங்கிட்டா. ஸோ அதை வந்து வச்சுருவோம். பிள்ளையார் படமும் இருக்கும், பிள்ளையார் விக்கிரகமும் இருக்கும். நான் வந்து என் சைட்லேருந்து புதுசாக என் தம்பி வீட்டுக்கு நான் கிஃப்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா பெருமாள் விக்கிரகம் வந்து கிஃப்ட் பண்ணுறேன். 2 பக்கம் சங்கு சக்கரத்தோட. என் தம்பி ஒய்ஃப் வந்து பெருமாள் டிவோட்டி. ஸோ அவங்கள பற்றி தெரிஞ்சனால தான் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கிஃப்டே வந்து அவங்க புது வீட்டுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இது நான் வாங்கினது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பெருமாள் பாதம் வாங்கியிருக்கேன். பெருமாள் கூட பெருமாள் பாதமும் கொடுக்க போகிறேன். ஸோ இது வந்து எப்படின்னா அவங்களும் தினமும் பூஜை பண்ணுவாங்க, தினமும் கண்டிப்பாக தீபம் ஏற்றி பூஜை பண்ணுறாங்க. அதனால் விக்கிரகம் வந்து நம்ம கை சைஸை விட சின்னதாக இருக்கணும். பார்த்திங்கன்னா நம்ம கை சைஸை விட குட்டியாக இருக்கிறது வந்து வீட்டில் வைக்கலான்னு சொல்லுவாங்க. அதை பார்த்து தான் நான் வாங்கினேன். இந்த சைஸு பெருசாக தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் இதை விட சின்ன சைஸும் வாங்கிக்கலாம். அவங்கக்கிட்ட வந்து டிஃப்ரெண்ட் நிறைய சைஸஸில் இருந்தது. நான் வந்து என் கையை விட கொஞ்சம் சின்னதாக கேட்டு வாங்கினேன். கொஞ்சம் நல்லா தெரியும், பூஜை ரூம் யூனிட்டில் வைக்கும்போது ஓரளவுக்கு நல்லா தெரியணும் அப்படின்றனால இந்த சைஸு. இல்லை பெருமாளோட முகம் அமைப்பெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த பெருமாள் பாதமும் பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி இந்த மாதிரி ஒரு தட்டில் வந்து பெருமாள் பக்கத்தில் படம் இருந்தால் படம் பக்கத்தில் இல்லை விக்கிரகம் பக்கத்தில் வச்சுட்டு நம்ம டெய்லி தீபம் ஏற்றும் போது இதுக்கு சும்மா ஒரு பூ வச்சு இதுக்கும் நம்ம தீபாராதனை காட்டினா போதும். அடுத்ததான் முக்கியமாக பூஜை ரூமில் வைக்க வேண்டியது பார்த்திங்கன்னா புதுசாக தீபம் வேணும்னா வாங்கி வைக்கலாம், கட்டாயம் கிடையாது. என் தங்கச்சி வந்து வெள்ளியில் தீபம் வாங்கிட்டா, அதனால அந்த தீபம்லாம் எதுவும் வாங்கலை. ஆனால் வேறொரு தீபம் வாங்கியிருக்கேன். அப்புறம் இந்த கற்பக விருட்ச மரம் பித்தளையில் செம்ம வெயிட்டு. இதுவும் பார்த்திங்கன்னா பூஜை ரூம் யூனிட்டுக்காக நான் பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ பூஜை ரூம் யூனிட்டுக்கு நான் வாங்கினது பார்த்திங்கன்னா இந்த கற்பக விருட்ச மரம், பெருமாள் விக்கிரகம், இந்த பாதம், இது மட்டும் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். பூஜை ரூமுக்கு ரொம்ப முக்கியமாக நான் கிஃப்ட் பண்ணுற ஒரு ஐட்டம் பார்த்திங்கன்னா இந்த மந்த்ரா பாக்ஸு. இதில் வந்து 40 மந்த்ராஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 40 கொடுத்துருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு காயத்ரி மந்த்ரா ஸ்டார்ட் ஆகுது, கணேச ஸ்ருதி, மகா மந்த்ரா, அது மாதிரி கிருஷ்ணருக்கு, ஹனுமன் மந்த்ரா, அது மாதிரி ஃபுல்லு 40 இது இருக்குது. நான் உங்களுக்கு ப்ளே பண்ணியும் காட்டுறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஆன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு காயத்ரி மந்த்ராலேருந்து 40 வரைக்கும் போகும். நம்ம ஒன்றா ரொட்டேட் பண்ண 40 வரைக்கும் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டே போகலாம். ஒன்ஸ் பவர் ஆஃப் ஆகி ஆன் ஆச்சுன்னா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து வால்யூம் பட்டன். நான் உங்களுக்கு இது கனெக்ட் பண்ணிட்டு ப்ளே பண்ணி காட்டுறேன். எனக்கு ஏதோ காப்பிரைட் இஷ்யூ வந்துடும் சொல்லிட்டு நான் சவுண்ட் ரொம்ப கம்மியாக வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து காயத்ரி மந்த்ரா. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம திருப்பும்போது கணேச ஸ்ருதி வரும். சாரி, ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு ப்ரெஸ் பண்ண உடனே கணேச ஸ்ருதி வருது. இந்த மாதிரி இது நான் ரொம்ப நாளாக வாங்க நினச்ச ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பூஜை ரூமில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஈவினிங் ப்ளே பண்ணி விட்டுறலாம். ஸோ பூஜை ரூமில் புதுசாக வாங்கினது இவ்வளோ தான். மற்றபடி நம்ம பழைய வீட்டில் யூஸ் பண்ணிருக்கிற விக்கிரகம் படம் எல்லாமே கொண்டு போய் மாட்டிப்போம். புது வீடு அப்படின்றனால தான் புதுசாக விநாயகர், புதுசாக ஃப்ரேம் எல்லாம் வாங்குகிறோம். சப்போஸ் நீங்கள் வாடகை வீடு பால் காய்ச்சி போகிறதா இருந்தால் நீங்கள் புதுசாக வாங்க தேவையில்லை. நீங்கள் வந்து உங்கள் பூஜை ரூமில் இருக்கிற இந்த மாதிரி விநாயகர் விக்கிரகம் இல்லை விநாயகர் படம் இருந்துச்சுன்னா அதை கொண்டு போய் பூஜை ரூமில் வச்சுட்டு பால் காய்ச்சலாம். அடுத்ததான் கிச்சன் சைடு வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அடுப்பு வச்சுருப்பாங்க. அடுப்பு பக்கத்தில் என்ன மாதிரி பொருட்கள்லாம் கண்டிப்பாக வச்சு பால் காய்ச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சஜஷன் சொல்கிறேன். கண்டிப்பாக வைக்க வேண்டிய பொருட்கள். ஸோ இதில் வந்து ஒரு சிலது பார்த்திங்கன்னா நான் புதுசாக வாங்கியிருக்கேன். இந்த அஷ்டலட்சுமி படி வந்து அவங்க வீட்டுக்காக நான் புதுசாக வாங்கினது. அப்புறம் வந்து இந்த செம்பு, இது வந்து நம்ம பூஜை ரூம்லேயும் பயன்படுத்தலாம். ஆனால் தண்ணி வந்து நம்ம நிறச்சி நம்ம அடுப்பு பக்கத்தில் வைக்கணும். இதில் வந்து பச்சரிசி ஃபில் பண்ணி வைக்கணும். நான் அது காட்டுறேன். அப்புறம் இந்த தீபம் வந்து நான் இப்போ புதுசாக அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்காக வாங்கினது. பார்த்திங்கன்னா மகாலட்சுமி அம்மன் மேலே இருப்பாங்க. 2 சைடும் வந்து யானை, நல்ல பெரிய சைஸ் விளக்கு. இதுதான் வந்து நாங்கள் ஸ்டவ் பக்கத்தில் வச்சு நாங்கள் தீபம் ஏற்றிட்டு பால் காய்ச்சுவோம். ஸோ எங்கள் வீட்டில் ஒரு பழக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பால் காய்ச்சுற பாத்திரம் வந்து அந்த பொண்ணோட அப்பா அம்மா தான் வாங்கி கொடுப்பாங்க. அதனால் அது நான் வாங்கலை. ஆனால் பால் காய்ச்சறது என் தம்பி வீடு கிரகப்பிரவேசம்னா நானும் என் தங்கச்சியும் தான் பால் காய்ச்சுவோம். அதுதான் வந்து எங்கள் வீட்டு சைடு வழக்கம். இப்போ எங்களோட இந்த பெங்களூர் வீடு ஆகட்டும், கோயம்புத்தூர் வீடு ஆகட்டும், கிரகப்பிரவேசத்தப்போ பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட அக்கா முறை இருக்கிறவங்க தான் பால் காய்ச்சினாங்க. ஏதோ ஒரு ஷார்ட்ஸில் நான் சொல்லியிருந்தேன், நான் தான் பால் காய்ச்ச போகிறேன் அப்படின்னப்போ, ஏன் உங்கள் தம்பி ஒய்ஃப் என்னானாங்க அப்படிலாம் கேட்டிங்க. இது எங்கள் சைடு வழக்கம். அதனால தான் என்ன வந்து இதெல்லாம் பார்த்து வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. நானும் என் தங்கச்சி தான் பால் காய்ச்சுவோம். அதனால் பால் காய்ச்சும் போது ஸ்டவ் பக்கத்தில் என்னெல்லாம் வைக்கணுமோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக வாங்கினது.
ஸோ இப்போ நம்ம கிச்சன் செக்ஷனுக்கு வந்துட்டோம். அப்படியே நல்லா கண்ணுக்கு பார்க்கறக்கே எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. பித்தளையில் வந்து இந்த மாதிரி பொருட்கள்லாம் நிறச்சி வைக்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஸோ புது வீட்டுக்குள்ள பிரம்ம முகூர்த்த டைமில் 4:30 மணிலேருந்து 5:30 மணிக்குள்ள ஸ்டவ்வு பக்கத்தில் இதெல்லாம் நம்ம வந்து செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பால் காய்ச்சணும். ஸோ மெயினாக வைக்க வேண்டிய பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பச்சரிசி கண்டிப்பாக வைக்கணும், துவரம்பருப்பு வைப்பாங்க, உப்பு, கல்லுப்பு, புளி, தண்ணீர், 5 பொருட்கள் கண்டிப்பாக வைப்பாங்க. எக்ஸ்ட்ராவாக நம்ம வைக்கிறது பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை வைப்பாங்க, ஒரு சிலர் பாசிப்பருப்பு, பாசிப்பயிறு, இந்த மாதிரி பருப்பு வகைகள் எது வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் பேசிக்கான ஐட்டம்ஸ் இதுதான். ஸோ இந்த பச்சரிசி நிறச்சி வைக்கிறதுக்கு அஷ்டலட்சுமி படி மட்டும் நான் புதுசாக வாங்கியிருக்கேன். இதெல்லாம் வந்து ஏற்கனவே என் பூஜை ரூமில் இருந்தது. இந்த செம்பில் வந்து தண்ணீர் நிறச்சி வச்சுருக்கேன், இல்லைன்னா பித்தளை குடம் வச்சு அதை வந்து தண்ணி ஃபில் பண்ணி வைப்பாங்க. செம்பு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்க கிரகப்பிரவேசத்துக்கு அப்புறமா பூஜை ரூம்லேயும் யூஸ் பண்ணிப்பாங்க. குடம் வந்து அவ்வளோவா யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு தெரியல, அதனால நான் செம்பு வாங்கினேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா மேலே வந்து இந்த மாதிரி ஒரு அன்னபூர்ணி விக்கிரகம் வச்சுருக்கேன். கீழே வந்து ஒரு 5 ரூபாய் காயின் வச்சுட்டு அன்னபூர்ணி விக்கிரகம் இருந்தால் நம்ம வைக்கலாம், இது வந்து கட்டாயம் இல்லை. அப்புறம் மஞ்சள் கிழங்கு வச்சுருக்கேன். ஸோ 5 மங்களகரமான பொருட்கள் வச்சுட்டு தான் நம்ம பால் காய்ச்சணும். தீபம் வந்து கண்டிப்பாக நம்ம ஸ்டவ் பக்கத்தில் ஏற்றுவோம். ஸோ தீபம் ஏற்றுறதுக்கு தான் இந்த மகாலட்சுமி அம்மன் தீபம். இதில் வந்து நான் பச்சை நிற திரி போட்டு நெய் ஊற்றி தீபம் ஏற்ற போகிறேன். நீங்கள் வந்து வாடகை வீடு பால் காய்ச்ச போகிறதா இருந்தால் இதெல்லாம் புதுசாக வாங்கணும்னு அவசியம் இல்லை. பட் உங்ககிட்ட இருக்கிறத வச்சு நீங்கள் வந்து பச்சரிசி, பாசிப்பருப்பு, பச்சரிசி, துவரம் பருப்பு, கல்லுப்பு, புளி, தண்ணீர், இந்த 5 மட்டும் ஸ்டவ் பக்கத்தில் பிரம்ம முகூர்த்த டைமில் வச்சுட்டு நீங்கள் பால் காய்ச்சிக்கலாம். பால் காய்ச்சுற பாத்திரம் மட்டும் வாடகை வீடாக இருந்தாலும் சரி, சொந்த வீடாக இருந்தாலும் சரி, புதுசு தான் வாங்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன், கல்லுப்பு வந்து பார்த்திங்கன்னா பித்தளையில் வைக்க மாட்டாங்க. கல்லுப்பு வந்து இந்த மாதிரி ஏதாவது மண் குடுவை இல்லைன்னா வந்து பீங்கான் பொருளை தான் வைப்பாங்க. அவங்க வந்து பீங்கான் ஜாடி புதுசு வாங்கிட்டு தான் சொன்னாங்க. அதில் பார்த்திங்கன்னா 1 கிலோ அளவுக்கு கல்லுப்பு நிறச்சிட்டு அது மேலே புளி வச்சுருவோம். வரலட்சுமி பூஜை வீடியோவில் இந்த குத்து விளக்கு நான் புதுசாக இந்த வருஷம் வரலட்சுமி பூஜைக்காக வாங்கியிருக்கேன்னு சொன்னப்போ நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் ரிப்பீட்டடாக குத்து விளக்கு எங்கே வாங்கினீங்கன்னு கமெண்ட் பண்ணிட்டே இருந்தீங்க. ஏற்கனவே நான் டெமோ வீடியோலேயே சொல்லியிருந்தேன். இதுவும் லக்ஷணம் ஸ்டோர்ஸில் வாங்கினது தான். இது வந்து பார்த்திங்கன்னா நகாசு வேலைப்பாடு அமைந்த குத்து விளக்கு, ரொம்ப நல்ல லுக்காக இருக்கும். மேலே அன்னப்பட்சி வச்சு நான் வாங்கியிருக்கேன் டெய்லி பூஜை ரூமில் தீபம் ஏற்றுறதுக்காக. இதோட ஹைட் வந்து 11 இன்ச்சஸ் வருது. ஸோ வேணும்னா நீங்கள் லக்ஷணம் ஸ்டோர்ஸில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பேசிக்கான மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஏன்னா அங்கே கிரகப்பிரவேசத்துக்கு பார்த்தீங்கன்னா எனக்கும் நான் பண்ணிக்கணும், எனக்கு தங்கச்சி சிஸ்டர்லாம் எல்லாருக்குமே பண்ணி விடுவேன். இதெல்லாம் வந்து அமேசான் ரிவ்யூ பார்த்து பர்ச்சேஸ் பண்ணது. நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த மேக்கப் ஃபிக்சர் வாங்கியிருக்கேன். இது வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு மினிமம் ஒரு 5 ஹவர்ஸ்க்காவது மேக்கப் ஸ்டே ஆகும்னு சொல்லுவாங்க. இந்த 3 ஷேட்ஸ் இருக்கிற லிப்ஸ்டிக்கும் நான் வந்துட்டு ரிவ்யூ பார்த்து தான் பர்ச்சேஸ் பண்ணேன். நான் பெருசாக மேக்கப்பில் வந்து எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது, ஒரு பிகினர் லெவல் தான். அப்புறம் அன்னைக்கு காலையில் 4 o'clock நான் ரெடி ஆகி அங்கே புது வீட்டுக்கு போகணும். அதனால பார்த்தீங்கன்னா 3 o'clock கிளம்பணும். சாரீ மட்டும் நான் ஜஸ்ட்டு அயன் பண்ணி ப்ளீட் மட்டும் கரெக்டாக பின் பண்ணி அயன் பண்ணி கொடுக்க சொல்லி வாங்கிக்கிட்டேன். இது வந்து என் பார்லர் ஃப்ரெண்டு பிரசன்னா செஞ்சு கொடுத்தாங்க. பக்காவான சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் இல்லை, அதாவது பாக்ஸ் ஃபோல்டிங் அந்த மாதிரிலாம் வேண்டாம். ஜஸ்ட் எனக்கு இந்த மாதிரி அயன் பண்ணி தர சொல்லி கேட்டிருந்தேன். அதுவும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் வேற லெவலில் தான் இந்த கிரகப்பிரவேசத்துக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் இந்த வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணிடுறேன். ஏன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் இது விரும்புறீங்க. அதுவும் ரிப்பீட்டடாக 1 pot ரைஸ் வந்து நிறைய பேர் போஸ்ட் பண்ண சொல்லி கேட்குறீங்க. அது வந்து ஒர்க்கிங் விமன் ஆகட்டும், குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்து விடுறதுக்கு ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி 1 pot ரெசிபி கேட்டனால இந்த சிம்பிளான ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். தக்காளி பிரியாணி பார்த்தீங்கன்னா வெறும் தக்காளி மட்டும் போட்டு செய்யறதுக்கு பதிலாக பட்டாணி சேர்த்து செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும். தக்காளி கட் பண்ணி போடுறதுக்கு பதிலாக அரைச்சு சேர்த்துக்கோங்க. நார்மலாக எண்ணெயில் நம்ம பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, பெரிய வெங்காயம் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், காரத்துக்கு பச்சை மிளகா, 2 தக்காளி பழம் அரைச்சி ஊற்றிருக்கேன். பட்டாணி வந்து ஃப்ரெஷ் பட்டாணி, அது வந்து நான் ஏற்கனவே தோல் உரிச்சு எடுத்து ரெஃப்ரிஜரேட்டர்ல வச்சிருந்தது ஆட் பண்ணிட்டேன். காரத்துக்கு வந்து மறுபடியும் கொஞ்சமா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், மஞ்சத்தூள் போட்டுட்டு, இது வந்து பாத்தீங்கன்னா சீரக சம்பா அரிசி 1 கப்பு வந்து ஜஸ்ட் 10 நிமிஷம் ஊற வச்சிருந்தேன். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கூட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பிரியாணி வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாம உதுருதா வரும். அதாவது ரைஸ் மேல நம்ம அந்த நெய்யை ஊத்திக்கணும். தண்ணி அளவு வந்து 1 கப் அரிசிக்கு 2 கப்பு தண்ணி. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கரம் மசாலா தூள் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு குக் பண்ணீங்கன்னா இந்த ப்ரொபோர்ஷன் வந்து சூப்பரா பிரியாணி குலையாம
உதிரா ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் வரும். சேம் இதே இதில் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் சேர்த்தும் நீங்கள் செய்யலாம். தக்காளியோட அளவு வந்து குறைச்சிட்டு ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி போட்டுட்டு மஷ்ரூம் வதக்கி நீங்கள் பட்டாணி சேர்த்து மஷ்ரூம் பிரியாணியாகவும் செய்யலாம். ஆக்சுவலாக ரைஸ் வந்து நல்ல குவாலிட்டியாக வாங்கிட்டீங்க அப்படின்னா பிரியாணி வந்து செம்ம டேஸ்ட்டாக வரும். நான் பிக் பாஸ்கெட் பிராண்டோட சீரக சம்பா அரிசி ஜீரா ரைஸ் தான் வாங்கியிருந்தேன். ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு ஆப்பிள் வந்து கட் பண்ணி கொடுக்குறேன். தண்ணியில வந்து உப்பு சேர்த்துட்டு அந்த உப்பு தண்ணியில வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்பிளை போட்டு நம்ம பேக் பண்ணும்போது உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகாது. இல்லைன்னா லெமன் ஜூஸ்லேயும் போடலாம். கீழே வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் போடுறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா ஜீவன் சொன்னா இந்த மாதிரி தண்ணியில் போட்டு தந்தா எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப வெட்டாக இருக்கு, அதனால இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் போட்டு தர சொல்லி கேட்டனால இப்படி பேக் பண்ணியிருக்கேன். மற்றபடி டிஷ்யூ பேப்பர் ஆப்பிள் கூட ஒட்டி வயிற்றுக்குள்ளெல்லாம் போகாது. அவன் 10th ஸ்டாண்டர்ட் வந்துட்டான், அவனுக்கு தெரியும். ஏன்னா ஒரு சிலர் கமெண்ட்ல சொல்வீங்க, அதுக்காக சொல்றேன். அவன் வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த டிஷ்யூ பேப்பரையும் டிஸ்போஸ் பண்ணிடுவான். அவனுக்கு வந்து ராய்த்தா பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாலாம் போட்டால் சாப்பிட மாட்டான். ஸோ வெங்காயமும் இந்த மாதிரி போமிகிரானட்டும் எப்பவுமே ரெஃப்ரிஜரேட்டரில் உதுத்து இருக்கும். ஸ்நாக்ஸ் பாக்ஸ் பேக் பண்ணுறதுக்கும் போமிகிரானட் யூஸ் பண்ணுவேன். ஏதாவது மில்க் ஷேக் எல்லாம் கொடுக்குறதா இருந்தாலும் தேவைப்படுன்றனால எப்பவுமே இருக்கும். ஸோ சூப்பராக லஞ்ச் பாக்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் பேக் பண்ணியாச்சு. இந்த ஸ்பூன் ஃபோர்க் செட்டு அமேசானில் வாங்கினது. இதுவும் ரிப்பீட்டடாக கேட்குறீங்க, நான் வேணா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துட்றேன். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இது செய்யறதுக்கு வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். லாஸ்ட் டைம் நான் போஸ்ட் பண்ண ரெசிபி நிறைய பேர் அந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ட்ரை பண்ணிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.